நான் இப்போ சொல்றேன் மணிமண்டபம் இருங்க, மணிமண்டபம் 21 தேதிகளுக்கு கட்டினீங்கல்ல, 2 நாளைக்கு முன்னாடியே அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் கலைஞர் தான் பண்ணாரு, எல்லாத்தையும் ஸ்டாலின் தான் பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிக் குடுக்குறாங்களாம் அதிகாரிகள். அந்த மாதிரிலாம் அது பொய்யான தகவலுங்க. அதெல்லாம் ஒண்ணும் அன்புமணி இதெல்லாம் சொல்றாரு. எங்க சொந்த சார், பந்தம் சொல்ற தகவல இதெல்லாம் நான் ஒரு ஒரு சொல்றேன்றாரு. 3ஆம் தர பேச்சா இதில நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு பதில் கிடையாது இதுக்கு. ஒரு விஷயம் கேட்டுங்க. அவங்க அலிகேஷன் நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு சாதனை விஷயம் மாரி கிடையாது. சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க வேதனையா இருக்கிறதா நான் என்ன சொல்றாங்க. அந்த சொல்றேன், இளைஞர்கள வெறும் சார் ஓட்டா ஒரு மட்டும் விஷயம் தான் கிடையாது. திமுக பயன்படுத்துதாம். 31 எம்பி வச்சிருந்தீங்க, எம்எல்ஏ வச்சிருந்தீங்க, 21 எம்எல்ஏ வச்சிருந்தீங்க, 6 எம்பி வச்சிருந்தீங்க, 5 பேர் மந்திரியா இருந்தீங்க. நீங்க வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க, ரயில்வே மினிஸ்டரா இருந்தீங்க, பல பதவியில இருந்தீங்க. எந்த பாதிக்கப்பட்ட ஒரு வன்னியர்களுக்காவது நீங்க வந்து வேலைவாய்ப்பு வாங்கி தேடி மத்திய அரசுல வாங்கி குடுத்துருக்கிறீங்க? இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் எந்த விழா எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த மாரி கலந்துக்கிட்டீங்க? வன்னி சங்கம் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக ம். இந்த குடும்பத்துக்கு 10,00,000, இந்த குடும்பத்துக்கு 10,00,000 என்று 10 லட்சமாக ஒரு 20 பேர் போட்டு என்ன ஆயிட போகுது? ஒரு 2,00,00,000 தான் வரப்போகுது. அத குடுத்துருக்கலாமே! ஒண்ணுமே உங்களுக்கு கடைசி வரையிலும் அந்த குடும்பம் போய் நீங்களே தீ வச்சு நீங்களே போங்க அந்த குடும்பத்த போய் பாருங்க. வீட்ட போய் பாருங்க. ம். நான் சொல்லி தர வேண்டியதில்ல. நீங்களே போங்க. போய் பாருங்க. அதேபோல என் மாவட்டத்தில எத்தனை பேர் சிவதாபுரம் பகுதி, இங்க 5 ரோடு சைடுல பல பகுதி தாரமங்கலம், பல பகுதிகள்ல கலந்து கை இல்ல, கால் இல்ல, மேய்ச்சல் செய்யல. இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடியே சொல்றேன். எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னும் சரி, இப்ப எம்பி ஆனதும் சரி, இன்றைக்கும் பண்டிகை காலங்கள்ல தீபாவளி, பொங்கல் வந்தா நான் வீடு திருப்பி குடுத்து தான் வரேன். விளம்பரம் இல்லாம அவங்கள அவமானப்படுத்த மாட்டேன் நான். சரி. விளம்பரம் இல்லாத குடுத்து தான் வரேன். அது ம். எல்லாத்துக்கும் தெரியும். சமுதாயத்தில இப்ப பாதிக்கப்பட்ட அவங்கலாம் தெரியாத ஒரு அறியாமையில போனவங்க. இன்னைக்கெல்லாம் வாழ வழி இல்லாம, வாழ்வாதாரத்த இழந்து இன்னைக்கு ஒரு பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ம். அதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாமே நீங்க. இத்தனை எம்எல்ஏலாம் இருக்கிறீங்களே, இவ்வளோ வசதியா இருக்கீங்களே போய் செஞ்சுக்கலாமே. என்றைக்காவது மாதிரி ஒரு கூட்டத்த போட்டு, ம். ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில போது இந்த வன்னியர் சமுதாயத்தில போராடின இளைஞர்கள் ஒரு 2000, 3000 பேத்த கூட்டு அவர் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணி பாதிக்கப்பட்டிருக்கிற. உனக்கு ஒரு 5,00,000 அறக்கட்டளை செலவு கூட 5, 5 லட்சம் கொடுத்து பண்ணிருக்கலாமே. அதெல்லாம் பண்ணல. இன்னைக்கு திமுக தொடர்ந்து பண்ணுது. திமுகல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட எத்தனையோ நலிவடைந்த திமுக உறுப்பினர்கள், திமுக போராடியவர்கள் அவர்கள்லாம் அந்த கட்சி கைவிட்டதா வரலாறே கிடையாது.